சூர்யாமாரி சீரியல்ல இப்போ ஒரு அருமையான அட்டகாசமான மாசான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸ்கிப் பண்ணாம ஃபுல் வீடியோவும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸா ஆதரவு தாங்க. மாரி வந்து யோசிக்கிறாங்க. மாரியும் நான் தான், துர்காவும் நான் தான். அப்படி இருக்கும்போது இருக்கிற ஆதாரத்தை எல்லாத்தையும் நான் எடுத்து எனக்கு என்ன செய்யணும், ஏது செய்யணும்னு நல்லாவே தெரியும். இருக்கிற ஆளுங்கலாம் யார் யாருன்னு என்னால கண்ணெதிரா வந்து பார்த்ததுனால, அவங்கள கண்டுபிடிக்கிறது எனக்கு ஒண்ணும் பெரிய கஷ்டம்லாம் கிடையாதுன்னு சொல்லி, அவங்க ஸ்டேஷன்ல இருக்கிற எல்லாரோட ஃபோட்டோவும் வந்து எடுத்து வச்சு அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்காங்க. இதில இருக்கிற ஆள் எதுவுமே இல்லையே! என்ன பண்ணலாம்? அப்பன்னா தாராவையும், சங்கரபாண்டியனும் ஏதாவது ஒரு வழிகாட்டி சிக்க வைக்கணும். அதுக்கேத்த மாரியே நம்ம திட்டம் போடுவோம்ன்னு சொல்லிட்டு, இங்க இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லேருந்து ஃபோட்டோ வந்து வாங்குங்கன்னு சொல்லி ஃபோன் பண்றாங்க. இருக்கிற எல்லா ஃபோட்டோவும் வந்து வாங்கி பார்க்குறாங்க. இருப்பினும் 2, 3 பேர் வந்து, "இல்ல மேடம். ஒரு 2 நாள், 3 நாள் ஆகும்." அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன வச்சோனே, என்னடா இது! இந்த விஷயத்து மூலியமா ஈஸியா கண்டுபிடிச்சிடலான்னு பார்த்தா, கண்டுபிடிக்க முடியாம போயிடுச்சே. இதுக்கு வேற ஏதாவது தான் திட்டம் போடணும்னு சொல்லிட்டு, ஃபீல்டுல இறங்கி தேட ஆரம்பிச்சிடுறாங்க. இப்ப துர்கா வந்து ஏகப்பட்ட பேர்த்துக்கிட்ட வந்து விசாரிச்சுட்டு இருக்காங்க. துர்காவோட அசிஸ்டன்ட்டும் அவங்களும் வந்து தேடு தேடுன்னு தேடிட்டு இருக்காங்க. இருப்பினும் கிடைச்ச மாரியே தெரியல. என்ன பண்ணலாங்கிற மாரி துர்கா வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. சங்கரபாண்டி முன்னாடி நின்னு வேற ஏதாவது வந்து பேச வைக்கணும்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சூப்பர்! சாமியார் வேஷம் தான் இதுக்கு சரியானது அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு 2 பேர்ட்ட வந்து பணம் குடுத்துட்டு, இது மாரி உங்களுக்கு தேவையானது எல்லாம் வந்து நான் செஞ்சு தரேன். நீங்க இது மாரி பேசுங்கன்னோனே, சொல்லுங்க மேடம் என்ன சொல்லணுங்கிற மாரி கேட்டோனே, அவங்க இது மாரிலாம் வந்து சங்கரபாண்டிய கடக்கும்போது, அவங்க சக்தி வாய்ந்த சாமியாராம். அவங்க கிட்ட போனா எல்லாமே நமக்கு நன்மையா தான் நடக்கும். ஏற்கனவே என் பொண்டாட்டிக்கிட்ட கொஞ்சம் வித்தியாசம் வந்து தெரிஞ்சுச்சு. அந்த வித்தியாசத்த அவரு தான் காப்பாத்தி குடுத்தாரு அப்படின்னு சொல்றாங்க. ஓ! இப்படியெல்லாம் வந்து சாமியார் இருக்காரா? அப்பனா துர்காவ கொண்டு போய் அங்க உட்கார வச்சா, கண்டிப்பா மாரிகிட்டேருந்து நமக்கு பிரச்சனையே வந்து வராது. நிச்சயம் அவரு மாரிகிட்டேருந்து நம்மள காப்பாத்திருவாருன்னு கேள்விப்பட்டுட்டு, சிஸ்டர் எவ்வளோ பெரிய விஷயத்த கண்டுபிடிச்சிருக்கேன். நான் உடனே போறேன்னு சொல்லிட்டு, வேக வேகமா அவங்க பாட்டுக்கும் போறாங்க. சிஸ்டர் கிட்ட இது எல்லாத்தையும் சொல்லப் போறேன்னு. துர்கா வந்து ரொம்ப நன்றி சொல்றாங்க. "நீங்க செஞ்ச உதவிய என்னால மறக்கவே முடியாது." அப்படின்னு சொல்லும்போது, 2 பேரும் தனியா வந்து போறப்ப, அந்த அட்ரஸ் என்ன ஏதுங்கிற மாரி கேட்குறாங்க நம்ம சங்கரபாண்டி. உடனே வந்து வாங்கிட்டு, அதுக்கப்புறமேட்டுக்கு வீட்டுக்கு வந்து போறாங்க. தாராவ பார்க்கலான்னு. "தாரா சிஸ்டர்" அப்படின்னு சொன்னோனே, செமையா வந்து கடுப்பாறாங்க. "டேய் என்னடா பேர் சொல்லி கூப்பிடுற?" "ஓ! சாரி இல்ல. மாயான்னு தானே கூப்பிடணும். நான் பாட்டுக்கு பழக்க தோஷத்துல தாரான்னு சொல்லிட்டேன். மன்னிச்சிடுங்க சிஸ்டர்ங்கிற மாரி பேசிட்டு, "என்ன வேணும்?" "ஆல்ரெடி நீ போட்ட திட்டம் எதுவுமே சரி வரல. அமைதியா இருடா" அப்படின்னு சொல்லும்போது, "சிஸ்டர் நான் போட்ட திட்டம் வேணா சொதப்பியிருக்கலாம். ஆனா இந்த வாட்டி அப்படியெல்லாம் இல்ல. மாரிக்கிட்டேருந்து நம்ப விடுதலையாக போறோம்" அப்படின்னு சொல்றாங்க. "என்னது மாரிக்கிட்டேருந்து விடுதலையாக போறியா? என்ன நெனச்சு சொல்லிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லும்போது, "சிஸ்டர் உங்களுக்கு புரியலையா? ஒரு சாமியார் வந்து இருக்காங்க. அவங்கள வந்து பார்த்தா மாரிக்கிட்டேருந்து நம்ம தப்பிச்சிடலாங்கிற மாரி சொல்லிட்டு இருக்காங்க." "சரி, வாடா சங்கரபாண்டி போய் பார்ப்போம்." "சிஸ்டர் 10 வாட்டி தோக்கும்போது 11வது வாட்டி நம்பிக்கையோட போராடுறது இல்லையா? 11வது வாட்டி ஜெயிச்சா ஜெயிச்சது தானே. வாங்க சிஸ்டர்." "சரி வந்து பார்ப்போம்." 4, 5 பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. இது மாரி அவர் சக்தி வாய்ந்த சாமியாருன்னு. நம்மளும் போய் பார்த்தா நல்லது தானே. இத்தன நாளா வரைக்கும் யார் யாரையோ வந்து பார்த்துருக்கோம். இந்த வாட்டி என்ன நம்ப மாட்டீங்களா? நான் சொல்லி ஜெயிச்சுட்டா, நிச்சயம் நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுல்ல சிஸ்டர் அப்படின்னு சொல்லும்போது, "ஓகே, ஓகே. என்னால யூகிக்க முடியுது. வா போய் பார்ப்போம்ன்னு" சொல்லிட்டு அப்படியே போலான்ட்டு இருக்காங்க. வேற யாரும் இல்ல. நம்ம துர்கா தான் சாமியார் வேஷம் போட்டுட்டு, அப்படியே அங்க உட்காந்துட்டு இருக்காங்க. "தாரா, சங்கரபாண்டி நீங்க வருவீங்க. நீங்க வந்தீங்கன்னா, நான் உங்களுக்கு கண்ணு முன்னாடியே என்னென்னலாம் நடந்துச்சோ, அது எல்லாத்தையும் நான் சொல்லுவேன். சொன்னா நிச்சயம் நீங்க இதெல்லாம் உண்மை, சத்தியம்னு நெனச்சு என்ன நம்புவீங்க. அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்து குடுப்பேன். எல்லா ஆதாரமும் வந்து நீங்க குடுத்துருவீங்க. அந்த ஆளுங்கள என்னால கண்டுபிடிக்க முடியாது. ஆனா நீங்க நெனச்சா ஈஸியா வந்து கண்டுபிடிச்சிடலாம்." அப்படின்னு சொல்லி தான் யோசிக்கிறாங்க நம்ம துர்கா அந்த இடத்துல. அப்பன்னு பார்த்து தாராவும், சங்கரபாண்டியனும் அந்த சாமியார் இருக்கிற இடத்துக்கு வந்து வராங்க. வந்தோனே யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. "சிஸ்டர் வாங்க சிஸ்டர் உள்ள போலாம். இதெல்லாம் பார்த்தா எனக்கு நம்புற மாரியே தெரியல." அப்படின்னு சொல்லும்போது, துர்கா ஏகப்பட்ட மாயாஜாலமான விஷயம்லாம் வந்து செட் பண்ணி வச்சிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம துர்கா வந்து உட்காந்துக்கிட்டு இருக்கிறப்ப, ஆப்போசிட்ல நம்ம தாராவும், சங்கரபாண்டியன் ரூம்குள்ள வந்து வந்தோனே, கதவு ஆட்டோமேட்டிக்கா வந்து க்ளோஸ் ஆவுது. கயிற வச்சு இழுக்குறாங்க. "சிஸ்டர் பார்த்தீங்களா சிஸ்டர்? டோர் ஆட்டோமேட்டிக்கா வந்து சாத்துது." "டேய் பேசாம வாடா, இதெல்லாம் ஒரு விஷயமா?" அப்படின்னு சொல்லும்போது, சேர்ல உட்காருங்கன்னு சொல்லி, அந்த இடத்துல சேரும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து நிக்கிது. வாய்ஸ் மட்டும் கேட்குது. துர்கா வந்து மறைமுகமா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. "சிஸ்டர் அவங்க எங்க உட்கார்ந்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா வாய்ஸ் மட்டும் நமக்கு எதிர்த்தாப்புல நின்னு பேசுற மாரியே தெரியுதே." அப்படின்னு சொல்லும்போது தான், ஆப்போசிட்ல
ஏகப்பட்ட பொருள்லாம் இருக்கு. அதுக்கு பக்கத்தில தான் வந்து மைக் வந்து வச்சிருக்காங்க. அதனால தான் எதிர்த்தாப்புல நின்னு பேசுற மாரி தெரியுது. அந்த மைக்க ஆஃப் பண்ணிட்டு, சுத்தி இருக்கிற எல்லார் பக்கம் வந்து நின்னு நின்னு பேசுற மாரி, அந்த இடத்துல மைக்லாம் வந்து ஆன் பண்றாங்க. உட்காருங்க, போங்க, வாங்கங்கிற மாரி அவரோட பேரு, நீ மாயாவா இருக்கிறது, அதுக்கப்புறமேட்டுக்கு நீ சங்கரபாண்டி அவங்களுக்கு அசிஸ்டன்ட்டா இருக்கிறதுங்கிறத எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு புட்டுன்னு வைக்கிறாங்க. ஏன்னா துர்காவுக்கும் மாரிக்கும் விஷயம் தெரியாதா என்ன? வாங்க சாமியாரே! உங்கள பார்க்க தான் வந்திருக்கோம். எங்க முன்னாடி வந்து நின்னு பேசுங்கன்னோனே, அப்படியே வந்து முன்னாடி வந்து நம்ப துர்கா அவங்க பக்கத்துல வந்து உட்கார்றாங்க. தாராக்கும் சக்கரபாணியும் பார்த்தோன்னே, ஒண்ணும் புரியல. அவங்க யோசிக்கிறாங்க, "உங்கள எங்கேயோ பார்த்த மாரியே தெரியுதே! என்னதான் நீங்க தான் டெய்லியும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களே!" அப்படின்னு சொல்லும்போது, "என்ன அது? நான் எங்க வேணாலும் இருப்பேன். அதத்தான் சொன்னேங்கிற" மாரி காமெடியா வந்து பேசுறாங்க. வேற லெவல்ல இருந்துச்சுன்னே சொல்லலாம். வெயிட் பண்ணி பார்ப்போம். தாராவையும், சங்கரபாண்டியனையும் ஏமாத்தி எல்லா ஆதாரத்தையும் வாங்குவாங்களா? இல்லையான்னு.